மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் திஷா கூட்டம் இன்று நடைபெற்றது. இது 4வது கூட்டம். இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த 4-5 திட்டங்கள் விவாதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று தங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாகவும் பிரதமர் பெயரிலான வீடு கட்டும் திட்டம் தொடர்பாகவும் உயர்கல்வி பெற உள்ள மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தோம். 100 நாள் வேலை திட்டம் என்று அதற்கு பெயர். ஆனால் சராசரியாக 30 அல்லது 40 நாட்கள் தான் வேலைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அதை 100 நாள் வேலை திட்டமாகவே நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வேலை அட்டைகளை ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கு மேலான வேலை அட்டைகளை தொடர்ந்து நீக்கம் செய்து வருகிறார்கள். இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இது குறித்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு தமது ஆட்சேபனையை எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான வருமான வரம்பு பொருளாதாரத்தில் நலிவடைந்த சமூக பிரிவினருக்கு 8 லட்சம் வருமான வரம்பு 8 லட்சத்திற்கு வருமான வரம்பு வைத்திருக்கிற நிலையில் ஓபிசி மாணவர்களுக்கு 2 லட்சமாகவும் எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு 2.5 லட்சமாகவும் வைத்திருக்கிறார்கள். இதனால் 2 லட்சம் வருமான வரம்பு 2.5 லட்சம் வருமான வரம்பு என்கிற அடிப்படையிலே கல்வி உதவித்தொகை வழங்கும் இந்த நிலை நீடித்தால் ஓபிசி மற்றும் எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் உயர்கல்வி பெறுவது தடுக்கப்பட்டுவிடும். இது ஒரு திட்டமிட்ட சதியாகவே இருக்கிறது. எனவே ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பை 8 லட்சமாகவும் எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கான வருமான வரம்பை 10 லட்சமாகவும் உயர்த்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதேபோல பழங்குடியினருக்கான வீடு கட்டும் திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய இருளர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வீடுகள் கிடைப்பதில்லை. அவர்களுக்கான அந்த திட்டம் போய் சேரவில்லை அவர்களுக்கு. ஆகவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். பிரதமர் ஆவாஸ் யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு மொத்தமே 2,83,000 தான் ஒரு யூனிட்டுக்கான அலகு, ஒரு அலகுக்கான தொகை. அதிலே 1,20,000 தான் மத்திய அரசாங்கம் தருகிறது. எஞ்சிய தொகையை மாநில அரசு தருகிறது. ஆனால் அந்த 2,83,000 ஒரு வீட்டை கட்ட முடியாது. இதனால் பெரும்பாலான வீடுகள் தொடக்க நிலையிலேயே தேங்கி விடுகின்றன, கட்டி முடிக்கப்படுவதில்லை, திட்டம் நிறைவேறவில்லை, பயனாளிகளும் பயன்பெறவில்லை என்கிற நிலை இருக்கிறது. எனவே அதற்கு 5 லட்சம் என்கிற அடிப்படையிலே நிதி உயர்த்தப்பட வேண்டும். இதனை தலைமையுரையிலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டார். 3.5 லட்சம் ரூபாய் மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு பங்குத் தொகையாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறோம்